வாசிப்போம். 2 Corinthians chapter 9 verse 8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாக சகலவித கிரிகளிலும் பெருகளாய் இருக்கும்படி தேவன் உள்ளத்துல சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் இருக்கும்படி சகலவித நற்கிரிகளை செய்ய பெருகளாய் இருக்கும்படி. தேவனுடைய நோக்கம் திட்டம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இந்த வசனத்திலிருந்து நாம சில கோட்பாடுகளை போதித்துக் கொண்டு வருகிறேன். நிறைய கோட்பாடுகளை போதித்துக் கொண்டு வருகிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதாரத்துல வெற்றி எப்படி பெறுவது, இல்ல வெற்றிக்கான இல்ல பொருளாதார வெற்றிக்கான கோட்பாடுகள் என்ன என்று சொல்லி நாம் அந்த இடத்துல போதித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நிறைய காரியங்களை நாம் பேசிக் கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில பொருளாதாரத்தினுடைய வெற்றிக்கான கோட்பாடு போன வாரம் ஒன்றை ஆரம்பித்தோம். அதாவது உங்களிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சத்திலிருந்து தேவன் நிறைவாக்குவார், நிறைவு உண்டாக்குவார். உங்களுடைய நிறைவும் உங்களுடைய பரிபூர்ணமும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், உங்களுடைய இருக்கிற அந்த கொஞ்சத்திலிருந்து தான். கொஞ்சமா இருக்கும் போதுதான் நாம் பயப்படுவோம். கொஞ்சத்தை கண்டு நாம் பயப்படுவோம். கொஞ்சத்துல நாம் எதையும் செய்ய நாம் விருப்பப்பட மாட்டோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லாமே டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது அந்த கொஞ்சத்திலிருந்து தான் உங்களுடைய நிறைவு உண்டாகிறது. ஆனால் கொஞ்சத்தை பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கொஞ்சத்தை கண்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சத்துல தேவனுக்கு என்று கொடுக்கும் போது தேவன் அதை நிறைவாக்குகிற தேவன். ஏனென்றால் அந்த கொஞ்சத்தை தேவனிடத்தில் கொண்டு வந்தால், அந்த கொஞ்சத்தை வைத்து நீங்க எதுவும் செய்ய முடியாது. அந்த நிச்சயத்துக்கு வைத்து நீங்க எந்த காரியம் செய்ய முடியாது. அதை கொஞ்சத்தை நீங்கள் தேவனிடத்தில் கொடுக்கும் போது, தேவனுக்காக வைக்கும் போது, அங்க அந்த கொஞ்சத்திலிருந்து தான் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். உங்களுடைய பெருக்கம் எங்க இருக்கிறது, உங்களுடைய நிறைவு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னா, ஆண்டவர் வேற ஏதோ ஒன்றிருந்து ஆரம்பிக்க மாட்டார், வேற எங்கிருந்து ஆரம்பிக்க மாட்டார். அதனால தெளிவா வேதத்திலிருந்து பார்க்கிறோம். வேதத்தில் இருக்கிற எல்லா அற்புதங்கள், எல்லா அதிசயங்கள், எல்லா பெருக்கமும், எல்லா நிறைவும் எங்கிருந்து உண்டானது என்றால், இருந்த அந்த கொஞ்சத்திலிருந்து தான். அந்த கொஞ்சத்திலிருந்து தான் ஒரு பெரிய நிறைவை தேவன் உண்டாக்கினார். பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 Kings chapter 4ல இங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு இருந்த பிரச்சனை. 12ஆம் வசனம், எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல். பாருங்க, இப்ப அற்புதம் நடக்கணும்னா, ஆண்டவர் பெரிய ஒரு நிலையை கொடுக்கணும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் எப்பவுமே உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொல். உங்களிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒன்றும் இல்லை என்று சொல்லவே கூடாது. ஏனென்றால் உன்னிடத்திலும் நம்மிடத்திலும் தேவன் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். அந்த என்ன இருக்கிறதோ அதனிடத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. அது உங்களுடைய எல்லா பெருக்கமா இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றும் தேவன் உங்களிடத்திலிருந்து இருக்கிற அந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். இங்க பாருங்க, உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனை, கடன் பிள்ளைகளை அடிமை எடுத்துக் கொள்ள வருகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்தில் என்ன இருக்குது சொல், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை நாம் சொல்ல வேண்டும். அதுக்கு அவள், ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு உமது அடியாருக்கு அல்லாமல் உமது அடியார் வீட்டில் வேறொன்றும் இல்லை. அப்போ கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் ஒரு கூட எண்ணெய் இருக்கிறது. இப்போ இந்த எண்ணெய் எப்படி பெறுகிறது, அதான் சீக்கிரம், அதுதான் வெளிப்பாடு. இப்ப அந்த அம்மாவுடைய பிரச்சனை மாறணும்னா, அந்த அம்மாவுடைய குறையை போக்கணும்னா, அந்த அம்மாவுடைய கடனை அடையணும்னா
அந்த அம்மாவுக்கு இந்த பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் மாறணும்னா எங்கிருந்து மாறினது? எப்படி இந்த அற்புதம் நடந்தது? எப்படி இந்த அதிசயம் நடந்தது? அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய டர்னிங் எப்படி நடந்தது என்றால், அது எங்கோ இருந்து நடக்கல, எங்கோ இருந்து ஆரம்பிக்கல. அந்த அம்மா இடத்தில் இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய், அந்த கொஞ்சம் எண்ணெய் தான் நம்ம சொன்னாங்க, கொஞ்சம் ஒரு குடை எண்ணெய் தான் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு குடை எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அடுத்த வசனம், அவள் போய் நீ உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, வெறும் பாத்திரங்களை. இப்போ காலியான பாத்திரம் எப்படி நிரம்பினது? உங்க காலியை எப்படி ஆண்டவர் நிரப்புறாரு? காலி பாத்திரத்தை எப்படி நிரப்புறாரு? எம்டி விசல்ஸ் எப்படி ஃபில் பண்றாரு? எம்டி விசல்ஸ் எப்படி ஓவர்ஃப்ளோ பண்றாரு? இதுதான் இன்னைக்கு உங்க காலியான தேவப்படி சொல்லி போய் வெறும் காலியான பாத்திரத்தை, வெறும் பாத்திரத்தை, அநேக வெறும் பாத்திரத்தை நீ வாங்கி கொண்டு வா. இப்ப இந்த வெறும் பாத்திரம், காலி பாத்திரம் நிரம்பிடுங்க. அதுதான் இன்னைக்கு சத்தியம். அது ஒருவேளை காலியா இருக்கிறத எப்படி நிரப்புகிறாரு? எப்படி நிரப்பப்பட்டது? தேவப்படி சொல்றாரு, அநேக வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. உள்ள போய் நீ உன் பிள்ளைகளோடு நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்துல வை. இந்த அடுத்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவளிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தது. இப்போ இந்த ஓவர்ஃப்ளோ, இந்த நிறைந்தது எங்கிருந்து நிறைந்ததுன்னா, இந்த காலியான பாத்திரம் கொஞ்சம் ஒரு கூட எண்ணெய் இருக்கிறது. இந்த ஒரு கூட எண்ணெயத்துல இருந்து அந்த எண்ணெய் அங்கிருந்து எடுத்து எங்க ஊற்றினார்கள்? காலியான பாத்திரத்தை ஊற்றினார்கள். அப்ப இந்த காலியான பாத்திரம் எங்கிருந்து நிரப்பப்பட்டதுன்னா, அந்த அம்மா இடத்துல இருந்த கொஞ்சம் எண்ணெய், லிட்டில் ஆயில். அந்த லிட்டில் ஆயில் எடுத்தா ஒரு அரை பாத்திரம் தான் நிரப்பி இருக்கும். புரியுதுங்களா? இந்த அரவத்திலிருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்துல ஊற்றும் போது அந்த பாத்திரத்துல ஒருவேளை ஒரு அரை பாத்திரம், ஒரு முக்கால் பாத்திரம் தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊத்துறாங்க, அந்த பாத்திரம் நிரம்பினது. நிரம்ப பின்பு இன்னொரு பாத்திரத்தில் மறுபடியும் ஊற்றுறாங்க, மறுபடியும் நிரம்புகிறது. இன்னொரு பாத்திரத்தை எடுத்து நிரப்புறாங்க, நிரப்பிக் கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருடைய பாத்திரங்கள் வந்து நிரம்பி இருக்கிறது. இப்போ அவ்வளவு பாத்திரம் எப்படி நிரம்பினது? அவ்வளவு பாத்திரம் எப்படி எண்ணெயால் நிரம்புதுன்னா, அந்த கொஞ்சம் இருந்த அந்த ஆயில் இருந்து அந்த அம்மா எடுக்க எடுக்க அந்த எண்ணெய் வற்றி போகவே இல்லை, அந்த எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. எண்ணெய் எடுக்கிறாங்க, ஒரு பாத்திரத்தை முழுமையா நிரப்புறாங்க, மறுபடியும் எண்ணெய் வரும். ஆமென். இதுதான் சீக்ரெட், இதுதான் கர்த்தருடைய செயல். இப்போ கொஞ்சத்தை அவர்கள் எப்படி அநேக காலியான எல்லா பாத்திரத்தை நிறுத்தாங்க. எண்ணெய் எப்படி நிறுத்துன்னா, வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்றாங்க, அப்பதான் எண்ணெய் நின்றது. அப்ப எப்ப பாத்திரம் நிரம்பணும்னா, அந்த அம்மா இடத்துல இருந்து அந்த கொஞ்சத்தை அங்கிருந்துதான் எடுத்து அநேக காலி பாத்திரத்தை வெறுமையாய் சொல்றாங்க, வெறும் பாத்திரங்களை நிரம்பினது. எங்கிருந்து என்றால் அந்த கொஞ்சம் எண்ணெய், அந்த ஒரு குடம் எண்ணெய், அந்த ஒரு குடம் கொஞ்சம் எண்ணெய் அரை பாத்திரத்தினால் நிரப்ப முடியும். ஆனா அநேக பாத்திரத்தை நிரப்பினார்கள். பாத்திரம் இருந்த அத்தனை பாத்திரத்தால அந்த எண்ணெய் நிரப்பிக் கொண்டே இருந்தது. இப்போ எண்ணெய் எப்படி நின்னுதுன்னா, பாத்திரம் இல்ல அதனாலதான் நின்றுச்சு. பாத்திரம் வேற இல்ல அதனால எண்ணெய் நின்றது. அது எண்ணெய் நின்றதுனால பாத்திரம் இல்லன்னு இல்ல, பாத்திரம் இல்லாதனால எண்ணெய் நின்றது. நீங்க உங்க இருக்கிற அந்த கொஞ்சத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் எடுக்க 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 வந்து கொண்டே தான் இருக்கும். வெறுமையை தேவன் எப்போது நிரப்புவார். வெறும் பாத்திரத்தை கர்த்தர்
இரண்டாவது வேலை, நாம் வெறும் காலியா இருக்கலாம். இந்த காலியான வாழ்க்கை எப்படி நிற்பாருன்னா, என் இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது, உங்களிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த கொஞ்சத்துல இருந்துதான் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டு உருவாக்குவார். அந்த கொஞ்சத்துல தான் ஒரு பிளட்டி உண்டாகும். லிட்டில் திங்ஸ் எப்போ ஒரு பெரிய இன்க்ரீஸ் உண்டாகும்னா உங்க கொஞ்சத்துல. அந்த லிட்டில் திங்ஸ் ஆண்டுக்கு எப்போதும் பிடிக்கும். நிறைய கொஞ்சமா இருக்கும் போது கடவுளுக்கு தரவே மாட்டாங்க. கொஞ்சமா இருக்கும் போது கடவுளுக்காக இது செய்ய மாட்டாங்க. எனக்கு பத்தல இல்ல, எனக்கு முடியல இல்ல, எனக்கு இல்ல இல்ல அப்படின்னு நினைப்பார்கள். ஆனா கொஞ்சம் இருக்கும் போதுதான் அங்கதான் தேவன் பெரிய காரியம் செய்வார். அங்க நீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு அது கொடுக்கும்படி அவள் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி, எலிசா சொன்ன வார்த்தையின்படி அவள் செய்தார். கேள்வி கேட்கல, இந்த கொஞ்சம் என்னை எடுத்து எப்படி அநேக பாத்திரத்தில் ஊத்த முடியும் அப்படின்னு கேள்வி அவள் கேட்கவில்லை. ஏன்னா அவள் கேள்வி கேட்டிருந்தா விசுவாசிக்கல. ஆனா கேள்வி கேட்கல, அவள் போய் எலிசா சொல்படி செய்தார். எலிசா என்ன சொன்னார்களோ அதன்படி செய்தார்கள். ஏன்னா கொஞ்சம் இருக்கும் போது நாம் கடவுளுக்கு அதை கொடுக்கவே முடியாது. பிசாசாக தான் பார்ப்பான். இன்னைக்கு சேலரி இந்த மாதம் கம்மியா வந்துட்டு இருக்குது, அதனால நீ தசபாகம் கொடுக்கவும் முடியாது. கொஞ்சம் தான் இருக்குது, நீ எப்படி கொடுப்ப? எவ்வளவு விசுவாசம் அப்படி இருக்காங்க தெரியுங்களா? கொஞ்சமா வரும்போது எப்போதும் கர்த்தரை எது செய்ய முடியாது நினைக்கிறோம். கர்த்தர் அப்படிங்கிற வேதத்தின்படி அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் மிக பெருக்கத்தை உண்டாக்குற தேவன், காலியை நிரப்புகிற தேவன். அந்த கொஞ்சம் ஏன் தெரியுங்களா? உங்க காலியை நிரப்புகிறது. ஆனால் நம்மளுடைய பைனான்சியல் ப்ராப்ளம், பொருளாதாரத்தின் பிரச்சனை எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அதை நிறைவாக்கினது என்றால் அந்த அம்மாடித்திலிருந்து அந்த கொஞ்சத்திலிருந்து. அந்த வசனம் பாருங்க, 5ஆம் வசனத்துல ரொம்ப அருமையா இருக்குது. இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுத்தார்கள், அவள் அவைகளில் வார்த்தார். இப்போ இந்த இது எங்கிருந்து எடுத்தார்கள்னா, அந்த கொஞ்சத்திலிருந்து எடுத்தார்கள், ஒரு பாத்திரத்தில் ஊற்றினாங்க. அங்கிருந்து எடுத்தார்கள், பாத்திரத்தில் ஊற்றினார்கள். அங்கிருந்து எடுத்தார்கள், பாத்திரம். அப்ப எடுக்க எடுக்க அங்க எண்ணெய் குறைந்து போகவே இல்லை, எண்ணெய் நிற்கவே கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த கொஞ்சத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார், கொஞ்சத்தை தேவனுடைய மனிதனுக்கு கொடுத்தார், அந்த கொஞ்சத்தை தேவனுடைய காரியங்களுக்கு கொடுத்தார். உலகத்துல கொஞ்சம் இருக்கும் போது சந்தோஷமா கொடுத்து பாருங்க, அங்க தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார், மிகப்பெரிய நிறைவை கொடுப்பார், மிகப்பெரிய பெருக்கத்தை கொடுப்பார். எல்லா ஸ்டோரி அப்படிதாங்க, எல்லா ஸ்டோரி அப்படிதான். ஏன்னா கொஞ்சத்தை நாம் கொடுக்க பயப்படும். கொஞ்சம் கொஞ்சனா வேற எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த கொஞ்சத்தை தான் வேலை செய்யணும். உங்களுடைய பெருக்கம் எங்க உண்டாகும்? உங்க பைனான்சியல் பெருக்கம் எப்படி உண்டாகும்? உங்களுடைய பொருளாதார பெருக்கம் எப்படி காரணம்? உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் பைனான்சியல் தான் இல்லைங்களா? உங்க பெருக்கம் எங்க உண்டாகும்? உங்களிடத்தில் இருக்கிறது தான் உண்டாகும். உங்களிடத்துல கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்குது. ஆனா அந்த கொஞ்சத்துல இருந்து அந்த லிட்டில் திங்ஸ் இருந்து கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். அப்போ ஒரு பெரிய பெருக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தில் இருந்தான். உங்களிடத்தில் இருக்கிற அந்த லிட்டில் திங்ஸ் இருந்தா ஒரு பெரிய இன்க்ரீஸ். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம், அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்போ வாழ்முழுமையாக வாழ்க்கையில ஒரு பெரிய பிசினஸும் கொடுத்தார். ஒரு பெரிய பிசினஸ் அந்த இடத்துல இருந்த அந்த அம்மாவுக்கு எண்ணெய் பிசினஸ் ஆரம்பமானது. ஆயில் பிசினஸ் அந்த அம்மா செய்து அந்த கடனை அளித்தார்கள். அப்புறம் ஜீவனம் பண்ணுங்கள். அப்ப வாழ்நாள் முழுமையாய் அந்த எண்ணெய் ஆயில் பிசினஸ் மூலமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்ப அந்த நிறை வாழ்க்கை, பரிபூரணத்தின் வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை, சம்பளத்தின் வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா வாழ்நாள ஒரு பெரிய ஆயில் பிசினஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சது? அந்த அம்மாயில இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் தான். அந்த கொஞ்சத்துல இருந்தா ஒரு பெரிய பிசினஸ் உமன் ஆயிட்டாங்க.
பாருங்க, அந்த கொஞ்சம் விடுத்திருக்க அந்த கொஞ்சத்துல கரெக்ட் ஆண்டவர்கிட்ட செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது, அந்த கொஞ்சத்துல உங்களுக்கு ஒரு பெரிய தேவன் ஐடியாவை கொடுப்பாங்க. அதனால நீங்க ஒரு பெரிய பிசினஸ் உமன், பிசினஸ் மேன் ஆகலாம். இந்த அம்மாவுக்கு நடந்தது, அதை விற்று கடனை கொடு, ஜீவனம் பண்ணு. அப்படி என்றால் அதை எண்ணெய் கொண்டு அந்த அம்மா ஒரு பெரிய ஆயில் பிசினஸ் உமனா மாறினார். வாழ்நாள் முழுமையா திருப்தியா சாப்பிட்டார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நிறைவின் வாழ்க்கை, சம்பளத்தின் வாழ்க்கை, பெருக்கத்தின் வாழ்க்கை செய்தார். அப்ப அந்த பெருக்கமும் அந்த நிறைவும் அந்த சம்பளமும் ஒரு பெரிய வியாபாரம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த அம்மாவுக்குன்னா, அந்த அம்மா இடத்தில் இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய். எப்போது நீங்க நான் அந்த கொஞ்சத்தை இருக்கும் போது பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த கொஞ்சத்தை கொடுக்க போறேன். ஆனால் இயேசுப்பட்ட கூப்பிட்டு இருக்கும் போது, சபையில் இருக்கும் போது அநேகர் காணிக்க போடும் போது அவர் காணிக்க பெட்டியில முன்பா உட்கார்ந்து கொண்டு காணிக்க போடுறலாம் பார்த்தார். அந்த அம்மா 2 காசு தான் போட்டாங்க இல்லைங்களா? ஆனா அது 2 காசு எப்படின்னா அவங்களுடைய ஜீவனத்துக்கான, அவங்களுடைய சர்வேருக்கு, அவங்களுடைய லைஃபுக்கானதே போட்டு விட்டார். அடுத்த வாழ்க்கையே கிடையாது, அடுத்தது எந்த ஒரு வழியே கிடையாது, அடுத்த ஒரு என்ன செய்யப்பட கிடையாது. பைபிள் அருமையாக எழுதி வச்சிருக்கிறார். தனக்கு உண்டான 2 காசு அவள் போட்டு விட்டார். ஆனா நிறைய போட்டான். ஆனா கர்த்தர் அதெல்லாம் ஏசப்பா அதெல்லாம் பார்க்கல. தனக்கு உண்டானதை தன்னிடத்தில் அதுதான் கிடையாது. ஆனா அதை கர்த்தர் இயேசு சொன்னார், உங்க எல்லாரும் காட்டிலும் அதிகமா இவன் கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஜீவனத்துக்கு உண்டானதை அவன் கொடுத்தான். உங்கள் லைஃப் உண்டான கொடுக்க முடியுமா? அந்த அம்மாவுடைய, அதாவது அன்றைக்கான ஒரு வேஜஸ் இந்த காலத்துல எப்படின்னா, நீங்க கடவுளுக்கு ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்க முடியுமா? அதுதான் அம்மா செஞ்சாங்க. இந்த மாசம் சேலரி நான் கர்த்தர் கொடுக்க போறேன், யாராவது செய்ய முடியுமா? நம்மள அதுல இருந்து 1% கொடுக்கவே எவ்வளவு யோசித்துக்கிறோம். ஆனால் அந்த அம்மா ஒரு ஜீவனத்துக்கு உண்டானதை போட்டு விட்டான். அந்த அம்மாவுக்கு அப்புறம் புரியாது நினைக்கிறீங்க? இல்லங்க, அதை போட்ட உடனே அதனுடைய சாட்சி தான் இன்னைக்கு நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அம்மாவை குறித்து இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவளுக்கு ஜீவனத்திற்கு உண்டான உங்க வெறுமையை போக்குறது, உங்க காரியை போக்குறது, உங்களுடைய குறையை போக்குறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்துல கொஞ்சம் டேலண்ட், கொஞ்சம் ஆற்றல், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் பணம், கொஞ்சம் பொருள், எதுவா இருக்கலாம், இந்த கொஞ்சத்தை நான் கர்த்தருக்கு தர போறேன், இந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கு தர போறேன். அப்படி நீங்க கொடுக்க 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 கர்த்தர் உங்களை பெருக்கத்துல கொண்டு போவார், பெரிய பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தில் கொண்டு போவார். நீங்க பைனான்சியல் கூட அப்படின்னாங்க, உங்களுக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் வச்சுங்களா, இந்த பைனான்சியல் ப்ராப்ளம் ஆனா இதுக்கு கீ எங்க கிடையாது, இதுக்கு திறவுகோல் எங்க கிடையாது. எங்க ஆரம்பிக்க வேண்டாம், உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்திலிருந்து. பணம் ஒரு விதை, இந்த பைபிள் சொல்லு. பணம், மணி இஸ் யுவர் சீட். ஒரு ஆப்பிளுக்குள்ள எவ்வளவு சீடு இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு ஆப்பிள் எடுத்து நீங்க கட் பண்ணி பார்த்தா அந்த ஆப்பிளுக்குள்ள எவ்வளவு சீடு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5-6 சீடு இருக்கலாம். ஆனா ஒரு சீடுக்குள்ள எவ்வளவு ஆப்பிள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. That is the power of seed. ஒரு சீடுக்குள்ள எவ்வளவு ஆப்பிள்கள் இருக்கும், எவ்வளவு ஆப்பிள் மரங்கள் இருக்கும். அந்த மரம் ஒரு பெரிய காடா இருக்கும். ஒரு காட்டிய ஒரு சின்ன விதைக்குள்ள ஆண்டு வச்சிருக்கிறார். அப்ப அந்த சின்ன விதையுடைய பவர் என்ன தெரியுங்களா? அந்த சின்ன விதை பவர் என்றால் அந்த விதைக்குள்ள ஆயிரக்கணக்கான
ஆயிரக்கணக்கான ஆப்பிள் இருக்குது, ஆயிரக்கணக்கான ஆப்பிள் மரம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மரங்கள் தோட்டம் ஒரு சீடுக்குள் இருக்கு. அந்த ஒரு சீடை பவர்ஃபுல். ஆண்டவர் படைக்கும் போது அந்த சீடு அதனுடைய தத்த ஜாதி விளைவிக்கிற விதை உள்ள கனிகள். ஏன்னா அந்த விதையில் இருக்கிற பவர் ஆண்டவர் நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான உலகத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க. இது எங்கிருந்து உண்டானா ஒரு சீடு. ஆதாமை ஒருத்தர் தான் தேவன் படைத்தான். ஆதாம் அவன் ஒருவன் மூலமா இன்னைக்கு கோடிக்கணக்கான மனுஷர்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னும் காலகாலமா வர போறாங்க. அத்தனை கோடிக்கணக்கான உலகத்துல ஜனங்கள் எல்லாம் ஆதாம் என்ற ஒரு சீடுக்குள் வந்தவர்கள். இன்னைக்கு கோடிக்கணக்கான தேவ பிள்ளைகள் எங்க வந்தாங்கன்னா இரண்டாவது ஆதாமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலமா வந்தவர்கள். கிறிஸ்து இயேசு ஒரு சீடு. ஆதாம் எப்படி மனுக்குலத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் ஒரு சீடா இருக்கிறானோ, கிறிஸ்துவும் எல்லாருக்கும் ஒரு சீடா இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்துவின் மூலமா நாம பிறந்திருக்கிறோம். அந்த சீடுடைய பவர் நமக்கு அனைவருக்கு தெரியாது. சீடுனா பணம் கூட சீடுங்க. ஏன் நீங்க பணம் இருக்கிறது அதிக பணம் வருகிறது. ஏன்னா பணத்தை அவன் எதையா பயன்படுத்துறான்னா சீடா பயன்படுத்துறான். அவனுக்கு நிறைய பணம் இருக்கும் போது இல்ல கொஞ்சம் பணம் இருக்கும் போது that is called investment. அவன் அந்த பணத்தை போய் என்ன பண்றான்? இன்வெஸ்ட்மென்ட் பண்றான். அதுதான் பைபிள் சொல்ற சீடு. சீடுனா விதைக்கணும். ஒருத்தர் எல்லாருக்கும் சீடு இருக்கு, விதை இருக்கு. விதை என்ன பண்றீங்க? பத்திரமா நீங்க சூட்கேஸ்லயோ இல்ல பீரோலயோ இல்ல எங்கோ ஒண்ணு வச்சிட்டீங்கன்னா அந்த விதை ஏதாவது செய்யுமா? அந்த விதை ஏதாவது செய்யுமா? எங்க நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்கதான் இருக்கும். ஆனா அதனுடைய பலன் நம்மளால அடைய முடியாது. ஆனா அந்த விதையுடைய பவர், சீருடைய பவர் பார்க்கணும்னா அதை எடுத்து ஒரு மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா அது விளையாது.